மத நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவத்துக்கு அடையாளமாக திகழும் தமிழ்நாட்டில் பாசிஸ்டுகளின் வஞ்சக சூழ்ச்சி ஒருபோதும் எடுபடாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெந்தகோஸ்தே சபைகளின் மாமன்றம் மற்றும் மதுரை மாவட்ட அனைத்து திருச்சபைகள் சார்பில் மதுரையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவ மக்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். தொடர்ந்து 1300 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கடந்த 4 ஆண்டுகளில் சிறுபான்மையின மக்களுக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் தனித்தன்மையை, மதச்சார்பின்மையை திராவிட மாடல் அரசு என்றென்றும் காப்பாற்றும் என்றும் அவர் கூறினார். கிறிஸ்தவ மக்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். கிறிஸ்தவர் உட்பட சிறுபான்மையின மாணவர்கள் 1 லட்சம் பேருக்கு கடந்த 4.5 வருஷத்தில் மட்டும் மொத்தம் 7 கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவித்தொகை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் அவங்களுடைய நலவாரிய உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகை ஆண்டுக்கு 12,000 இருந்தது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை உயர்த்தி 15,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதே போல வாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சா அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை 20,000 இருந்தது. உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை 30,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி வாரிய உறுப்பினர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கும் நிரந்தர அங்கீகாரம், அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கு, இந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியமாக 37,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதேபோல கன்னியாஸ்திரிகளுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்பட்டு வருகிறது. நம்முடைய அரசுல சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் 44 தேவாலயங்கள் இன்றைக்கு புனரமைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து உரையாற்றிய துணை முதலமைச்சர், மத நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவத்துக்கு அடையாளமாக திகழும் தமிழ்நாட்டில் பாசிஸ்டுகளின் வஞ்சக சூழ்ச்சி ஒருபோதும் எடுபடாது என்று கூறினார். ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாடு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் வெறுப்புதான் உள்ளது என்று குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொய் பிரச்சாரங்களை புறந்தள்ளி சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரே அணியில் திரண்டு அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என அழைப்பு விடுத்தார். இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒரு பயம் இருக்கு. எங்க எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ, அதனால தங்களுடைய அதிகாரம்லாம் பறி போயிடுமோன்னு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு மீது பயம். மதம், மொழி, சாதியின் பேரால வெறுப்புணர்வை வேணும்னே பரப்புறாங்க. நான் இங்கே மதுரையிலிருந்து உங்கள் முன்னிலையில் நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்களுடைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய பிரித்தாள்ற சூழ்ச்சி எந்த நாள்லையும் வெற்றி பெறாது. அது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே ஒரு தனித்துவமான மாநிலம். மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி, கலவரத்தை ஏற்படுத்தி, அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர்காயலாம்னு நினைக்கின்ற பாசிஸ்டுகளுடைய நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும். நிச்சயம் மக்களே ஒன்று சேர்ந்து வீழ்த்துவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் விரோத பாசிஸ்டுகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தி இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் அந்த உறுதி ஏற்போம் என்று